மலரை மௌனமாலாம் ராத்திரியில் நம்மளை தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு பாடலாக இருக்கும். அவரும் என்னுடைய காதலுக்குரிய ஒரு இசையமைப்பாளர். அப்புறம் அறிவுமதி சார் வந்து ரொம்ப அழகாக பேசினாங்க. இந்த படத்தில் பிரமாதமாக பாடல்கள் எழுதியிருப்பாங்க, திரு விவேகாவும் கூட. அப்புறம் ராம்நாத் ஷெட்டி, இந்த ட்ரீமே பார்த்தீங்கன்னா பயங்கர காதலாடுகளுங்க. ராம்நாத் ஷெட்டிலாம் எனக்கு நல்லா தெரியும், ஸ்பாட்டில் ஏகப்பட்ட லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மீறி இந்த படத்தில் ஃபோக்கஸ் பண்ணி லவ் பண்ணியிருக்காருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அப்புறம் தயாரிப்பாளர்கள், எனக்கு தெரிஞ்சு புதிய இயக்குநர்களை, புதிய ஹீரோஸை வந்து அறிமுகப்படுத்துறது அநேகமாக புதிய தயாரிப்பாளர்களை மட்டும்தான் இருக்க முடியும். எக்ஸம்ஷன் வேணா தியாகராஜ சாரா இருக்கலாமே தவிர, நிறைய என்ன மாதிரி பாக்யராஜ் சார் மாதிரி நிறைய புதிய இயக்குநர்களையும் ஹீரோக்கையும் வந்து அறிமுகப்படுத்தினது வந்து புதிய தயாரிப்பாளர். அந்த மாதிரி இந்த படத்தில் திரு கார்த்திக் நாகராஜ் அவர்கள் டெஃபினட்டா அவருக்கு வந்து பெருமை சேர்க்கும்னு நினைக்கிறேன். கருப்பழனியப்பன் அவரை வந்து அறிமுகப்படுத்துறது நிச்சயமா கருப்பழனியப்பனை விட அந்த தயாரிப்பாளருக்கு வந்து பெருமை சேர்க்கிற ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மந்திர புன்னகை நிச்சயமா இந்திர புன்னகையா மாறி, அதாவது இந்திரா பிக்சர்ஸுக்கு ஒரு புன்னகையா மகிழ்ச்சியா மாறுங்கிறது மறுக்க முடியாத, நான் வாழ்த்த வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கருப்பழனியப்பனை பல வருஷமா எனக்கு தெரியும். அவர் வந்து பார்த்திபன் சொன்ன மாதிரி உதவி இயக்குனராக இருக்கும் காலத்திலிருந்து இன்னி வரைக்கும். ஸோ இந்த பீரியட் வந்து இட்ஸ் வெரி லாங் பீரியட். இந்த காலகட்டத்தில் எங்களுக்குள்ளார இருக்கிற உறவு வந்து அவர் முதல் படம் பண்ணும்போது இயக்குனராக இருக்கிறத விட இப்போ வந்து கடைசியில் என்னுடைய அன்பு தம்பி ஆயிட்டார். ஸோ அது வந்து அந்த பாண்டேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு, அவருக்கு இசையமைப்பது வந்து அது ஒரு பொறுப்பு இல்லை, அது நம்ம கடமை. அதில் வந்து சிறந்த பாடல்கள் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையாக நினச்சி நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாயிடுச்சு. அதே மாதிரி எல்லாருமே வந்து இந்த அவருடைய கேரக்டரைசேஷன்லாம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப தெளிவாக இருப்பார், ரொம்ப பிளான்டாக செய்வார், எல்லாம் செய்வார்னு. அவருடைய படங்களுக்கு மாத்திரம் எப்படி நல்ல பாடல்கள் வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது முதல் படத்திலேயே முத்திரை பதிக்க ரொம்ப முயற்சி எடுத்தோம். அது சத்யஜோதி தியாகராஜன் அவர்களுடைய படம், முதல் படம், கருப்பழனியப்பனுடைய முதல் படம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காம்பினேஷனில் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங் வித் டைரக்டர்ஸ் கூட அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது இல்லை. அது என்னென்னா, கிவிங் அன் ஐடென்டிட்டி டு தி டைரக்டர் அண்ட் தட் ஃபிலிம் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த படங்கள் இந்த டைரக்டர்ஸ் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது. அதில் தான் அதனுடைய சேர்ந்து சக்ஸஸ் வரும்போது, மக்கள் வந்து அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும்போது, அதுக்கு வெற்றி சேரும்போது அடையாளப்படுத்தப்படுகிறது நம்மளுடைய வேலை. இந்த இயக்குனரோடு இந்த இசையமைப்பாளர் சேரும்போது இந்த மாதிரி பாடல்களை எதிர்பார்க்கலான்ட்டு. ஸோ ஒவ்வொரு தடவையும் அவருடைய படம் அனௌன்ஸ் பண்ணும்போது பாட்டு இப்படி தான் இருக்கும் சார், நல்ல மெலடி சாங்ஸ் இருக்குதா, எல்லாமே மெலடி தானே அப்படின்னு கேட்குறது. ஸோ அதுக்கு மாறாக இந்த படமும் அவர் கதை சொல்ல வரும்போது இதுவும் அப்படி தானேன்னு கேட்டதுக்கு, இல்லை நம்ம ரெகுலராக பண்ணுறதுக்கு மாற்றி நம்ம வந்து எப்போவுமே அதுதான் சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் முறியடித்து வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதற்குண்டான வேலைகள் செய்யப்பட்டது. இப்போ இந்த படத்தின் பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இனி வந்து கேட்க போகிறீங்க. இனி தமிழ்நாடு முழுவதும் நாளையிலேருந்து கேட்க போகிறாங்க. எனக்கு எல்லாமே நல்ல படங்கள் கொடுத்து என்னால், அதாவது என்னை வந்து இன்னொரு கோணத்திலேயே பார்க்கணுன்னு ஆசைப்படுற பல இயக்குநர்கள் இல்லை ஒருத்தர். நான் வந்து அவருக்கு ஒரு குட் டைரக்டர்ஸில் அவருக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது பழனிக்கு. ஹி ஆல்வேஸ் ட்ரைஸ் டு இன்ஸ்பயர் மீ டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அப்படி இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த படத்தில். ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ விஷ் த ஹோல் டீம் அ கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ வெரி மச். மேடையில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டவனா, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லி நேரம் போகுங்கிறதுனால பொதுவாக எல்லோருக்கும் நன்றி. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னன்னா, இன்னும் நெருக்கமான என்னுடைய 4-5 இயக்குநர்கள் இங்கே தற்செயலாக ஊரில் இல்லை. நல்ல வேலைடா 2வது வருஷம் போட்டு 3வது வருஷம் வரையும் போயிருக்கும்னு நினச்சி பயந்துருந்தேன். அன்னைக்கு ஊரில் வேறு வேலை காரணமாக ஊரில் இருக்க என்னுடைய இயக்குநர் நண்பர்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. இந்த படத்தை வந்து பொதுவாக இப்பொழுது என் படங்களில் வந்து கதாநாயகன் வந்து தேடுறதில்லைனா ஒரு கதை பண்ணிட்டு தயாரிப்பாளர் தான் தேடுவேன். காரணம், தயாரிப்பாளர் தான் கடைசி வரையும் ஒரு இயக்குனரோட கூடவே பயணப்படணும், சரிதப்புகள்லாம் கூட இருக்கணுங்கிறனால தயாரிப்பாளரை தேடி முடிவு பண்ணக்கப்புறம் தயாரிப்பாளர் தான் அதுக்கப்புறம் என் படம் எல்லா படங்களுக்கும் கதாநாயகனை முடிவு பண்ணியிருக்காரு. முதல் படம் வந்து பார்த்திபன் கனவு பண்ணும்பொழுதே தியாகு சார்ட்ட போய் கதை தான் சொன்னேன். யார் பழனியப்பன் ஹீரோன்னு கேட்டார். எனக்கு மனசுக்குள்ள தியாகராஜன் சார் ப்ரொடியூசர்னா யாரை வேணாலும் வச்சிருக்கலாம்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஏன்னா சத்யஜோதி ஃபிலிம் தயாரிக்குதுன்னா அதுதான் அடையாளம். அதுக்கப்புறம் யார் நடிச்சா என்னன்னு அவர் ஏற்படுத்தி கொடுத்த பழக்கத்தின் காரணமாக என்னவோ அதன் தொடர்ச்சியாக அதற்கப்புறம் என்னுடைய தயாரிப்பாளர்கள் தான் என்னுடைய கதாநாயகனை முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கும் திரு கார்த்திக் வந்து என்னுடைய நீண்ட கால நண்பர். நான் வந்து உதவி இயக்குனராகவும் அவர் உதவி ஒளிப்பதிவாளராகவும் வேலை பார்த்துருக்கோம் படங்களில்.
அப்போ இருந்து அவருக்கு சினிமா மேலே பெரும் காதல் உண்டு. எப்பொழுதும் சினிமா எடுக்கணும் அவருடைய இன்னும் கடந்த 10 ஆண்டுகளாக. அப்புறம் அவருடைய தந்தையாரை தொடர்ந்து சந்திக்கும் பொழுது இந்த வாய்ப்பு வந்துச்சு. இந்த கதையை சொல்லி இதைத்தான் படமாக பண்ண போகிறோன்னு அவருக்கும் அவர் அப்பாவுக்கும் சொன்னேன், திரு நாகராஜன் அவர்களுக்கும் கார்த்திக்கும். சொன்ன உடனே எப்படி என் படத்தில் எப்பொழுதுமே வந்து தயாரிப்பாளர் தான் கதாநாயகனை முடிவு பண்ணாங்களோ அப்படி இந்த படத்துக்கு கதாநாயகனை முடிவு பண்ணது என் தயாரிப்பாளர் கார்த்திக் தான். அவர் தான் சொன்னார், யாரோ ஒருத்தர் வச்சிருக்கிறதுக்கு நீ நடிச்சிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னாரு. பணம் போட்டுக்கிற கார்த்திகே நடிங்கிறாரு, நம்மளுக்கு என்ன கசக்குவா செய்யுது, சரின்ட்டு கண்டிப்பாக நடிச்சிடறேன் அப்படின்னா. அப்புறம் அந்த வித்யாசாகர் எல்லாரும் வழிமொழிஞ்சாங்க. அதில் வழிமொழிஞ்சு இன்னும் 2 பேர் மேடைக்கு வரவே இல்லை, நடிச்சிடறது சரின்னு என்னுடைய ஒளிப்பதிவாளர் திரு ராம்நாத் ஷெட்டி அவர்களையும் எடிட்டர் ராஜா முகமது அவர்களும் மேடைக்கு வரணும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் வந்து என்னை வந்து டேரக்டராக இருந்த என்னை மறக்க வச்சது. ஒரு நாளும் ஷூட்டிங்கில் போய் நிற்போம், நான் நிற்பேன், மீனாட்சி நிற்பேன், எல்லாரும் நிற்பாங்க. நின்னொன்னே ரெடி என்னுடைய அசோசியேட் ஸ்டார்ட் கேமரா சொல்லுவார், ஆக்ஷன் சொல்லுவார். ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் நான் மட்டும் அவசரமாக கட்டுமே என்ன பண்ண அந்த ட்ராலி கிளம்பவே இல்லை அப்படிமே. ராமநாத் தான் சொல்லுவார், ஏங்க ட்ராலி கிளம்பல, அது என் பிரச்சனை, நீங்கள் ஏங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, மீனாட்சியை பாருங்க அப்படிம்பாரு. இப்படி தொடர்ந்து என்னை மீனாட்சியை பார்க்க சொன்னாக்காவே எனக்கு ராமநாத் ரொம்ப பிடிச்சி. அப்படி ஒரு 3-4 நாள் வந்து என்னை சகஜ நிலைமைக்கு கொண்டு வந்து ராமநாதன் தான். அவர் தான் வந்து இல்லை நீங்கள் விடுங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு. அப்படி நான் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திபன் சார் நான் அதிகமாக நினைப்பேன். நடிக்க போனதுக்கப்புறம் தான் தினம் ஷாட் நினச்சேன். மானிட்டர் இருக்கு, ஆள் இருக்கான், எல்லாத்தையும் சரி பார்த்துக்கலாம், இதுவே இவ்வளவு துன்பமாக இருக்கே, பார்த்திபன் சாருக்கு யாருமே இல்லையே, மானிட்டர் இல்லை, இப்போ பார்க்க முடியாது, இத்தனை படத்தை இயக்கி டைரக்ட் பண்ணி நடிக்கிறதுங்கிற இவ்வளோ பெரிய துன்பம்னு ஷாட் நினைக்க வச்சது பார்த்திபன் சார் நினைக்க வச்சது இந்த படம் தான். நான் நினைக்கிறேன் அவன் மானிட்டர்லாம் இல்லாதனால ஈஸியாக இருந்துச்சு போல இருக்கு. காரணம் ஒரே ஒரு அசோசியேட் இருப்பான், அவங்க நடிக்க போயிடுவாங்க. ஒன்மோர் தான் நடிச்சாங்கன்னு போய் இல்லையா. இப்போ நாங்கள் இருக்கும்போது நடிக்கும்போது என்ன துன்பம்னா, சமுத்திரக்கணி சசியெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு தடவை ஷாட் ஓகேன்னு சொன்ன உடனே 25 பேர் போய் மானிட்டர் பார்க்குறான். 25 பேர் என்னைய மட்டுமே பார்க்குறான். இப்போ எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்குது அதை பற்றி. பொதுவாக படம் பண்ணும்பொழுது டேரக்டர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு டேரக்டர் இருப்பாங்க, ஒரு 5-6 பேர் கேரக்டர் நடிப்பாங்க. நடிக்கும் பொழுது அந்த 5-6 பேரையும் பொதுவாக அந்த ஒரு டேரக்டர் சரி பார்ப்பார். என் படத்தில் எனக்கு நேர்ந்த நல்லது என்னென்னா, நாங்கள் 4-5 பேர் நடிப்போம், வெளியே 5-6 டேரக்டர் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் என்னையை மட்டுமே சரி பார்ப்பாங்க. என்னுடைய உதவியாளர்கள் இந்த 5 டேரக்டரும், திரு சச்சா வாங்க மேரைக்கு, சச்சா, சூர்யா, ஜவஹர், அமல்ராஜ், அம்ஜத், வெங்கடேஷ் வாங்க, உங்களுக்கு தெரியணும்ல, என்னை அதிகபட்சமாக கொடுமைப்படுத்தினது இவங்க தான். எல்லா நேரமும் எல்லா ஷாட்லையும் அவ்வளவு நேரமும் பார்த்துட்டு என்ன பண்ணாலும் நேர போய் என்னை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த படம் சிறப்பாக வந்து இந்த படத்தில் ஏதாவது நல்லது நடக்குமெனில் அதற்கு முழு காரணம் இவர் தான். ஏன்னா எனக்கு ஒரு ஆளை நடிக்காத சரி பார்க்கறதுக்கு அட் அ டைமில் 5 டேரக்டர் கிடைப்பாங்கன்னா எனக்கு கிடைச்சாங்க. அதனால் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம் நினச்சேன். இந்த நேரத்தில் என் வேலையை ரொம்ப சுலபமாக்குனதும் எளிதாக்குனதும் இவர்கள் தான். மற்ற தம்பிராமையான நடிகர்கள் சந்தானம், மீனாட்சி இவங்க எல்லாம் சொன்னாங்க. எனக்கு வந்து மீனாட்சி மேடைக்கு வந்து பார்த்துட்டு போவாங்க சொன்னால் நல்ல வேலை இருந்துச்சு. மீனாட்சி வந்து பேச போகிறாங்கன்னு ஆகா போச்சுடான்னு நினச்சேன். ஏன்னா மீனாட்சி வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க இந்த படத்தில். அவங்க வந்து அவர்களுக்கு ரொம்ப புது அனுபவம். ஏன்னா ஒரு கதாநாயகி ஒருத்தியை வச்சு நீங்கள் வந்து 65 நாள் படம் எடுப்பீங்களா அப்படின்னு அதிர்ச்சி வந்துருச்சு அவங்களுக்கு முதல்ல டேட் கேட்ட பொழுது. இல்லை என்ன நான் பொதுவாக ஒரு அதிகபட்சம் 30 நாள் தான் நடிப்பேன், நீங்கள் என்ன 65 நாளுங்கிறீங்க அப்படின்னு கடைசியில் 70 நாள் வரையும் நடிச்சாங்க. நான் அப்புறம் நான் அவங்களுக்கு சொன்னேன், இல்லைங்க ஒரு படத்தில் கதாநாயகி என்பவள் சரி பங்கு இருக்கணும், என் கதையில் அப்படி தான் இருக்குது, இந்த கதையில் கூடுதலாக வேறு இருக்குது, அதனால் நீங்கள் கூடுதலாக நடிக்கணுங்கன்னு சொன்னேன். ரொம்ப சரி பண்ணி காஸ்டியூம் எல்லாம் வேற ஒன்றா பண்ணி எல்லாம் பண்ணி வச்சோம். நேற்று குறிப்பிட்டு சொல்லி கூட எப்படி கவனமாக வந்திருக்காங்க பாருங்க. இனிமேல் இந்த ஃபோட்டோவில் யார் வர போகிறது பார்த்திபன் சார் சொல்கிற மாதிரி இதை குறிப்பிட்டு வேற சொன்னா அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி, மீனாட்சி ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு. ரைட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதானே, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி எடுத்துருக்காங்க கவனமா, சிறப்பு. மீனாட்சி லுக்கிங் குட், தட்ஸ் வாட் ஐ அம் டெல்லிங். ஏன்னா மீனாட்சி நல்லா தெரியும், இவன் நம்மளை பற்றி நல்லா சொல்ல போறது இல்லை அப்படின்னு நினச்சி தான் சிரிக்கிறானே பார்த்து. ஓகே, எனவே தேங்க்யூ ஸோ மச். வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. இதற்கெல்லாம் மேலே என்னுடைய தயாரிப்பாளர் கார்த்திக் அவர்களுக்கும் அவருடைய தந்தை, நாங்கள் சொல்வதையெல்லாம் அவர் சொல்கிற எதையுமே நாங்கள் கேட்க மாட்டோம். நாராயண் சார் சொல்லுவார், நான் வயசில் மூத்தவன், நான் சொல்கிறேன் கேளுங்க பாரு. அவர் அனுப்பிச்சுட்டு நாங்கள் நினச்சதே தான் நாங்கள் செய்வோம். அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறீங்க, அதை எதான் செய்கிறீங்க அப்படிம்பாரு. எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, இந்த படத்தை பார்த்துட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவர் என் மேல் வச்சிருந்த வருத்தமெல்லாம் நீங்கி மகிழ்ச்சியோடு சிரிச்சார் பாருங்க. அதுதான் மிகச்சிறந்த மந்திர புன்னகை. அவருக்கும் நன்றி.